Hi everybody, welcome to Easy English, Jolly English. இப்போ உங்களுக்கு அட்வர்போட கைண்ட்ஸ் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அட்வர்போட மீனிங் வித் எக்ஸாம்பிள். அது வந்து பேசிக். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே தேர் ஆர் டைப்ஸ், ரைட்? நிறைய வகைகள் இருக்கும். அதே மாதிரி அட்வர்ப்ஸ்லேயும் தேர் ஆர் 7 கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட கைண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, see the board. Kinds of adverb. Adverbs of manners, place, time, frequency, degree, affirmation and reason. Okay, these are 7 kinds of adverb. Okay, so adverb la 7 kinds இருக்கு. First ஒண்ணா நான் உங்களுக்கு explain பண்ண போறேன். First நம்ம என்ன பார்க்க போறோம்? Adverbs of manners. Okay, okay, so see the examples. Raju runs fastly. So fastly ன்றது adverb. Sita eats slowly. Okay, fastly, slowly. நான் என்ன சொன்னேன்? அதாவது நம்ம செய்கிற ஆக்ஷனை டிஃபைன் பண்ணுறது தான் adverb. ஃபஸ்ட்டு நம்ம adverbs of manner பார்த்துட்ருக்கோம். மேனர்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குது. ஓகே, ஃபாஸ்ட்டாக இருக்கா, ஸ்லோவாக இருக்கா, குட்டாக இருக்கா, பேடாக இருக்கா, இல்லை சைலண்ட்டாக, ஓகே, குவைட்டாக இருக்கா, கிளியராக இருக்கா, கரெக்டாக இருக்கா, ராங்காக இருக்கா. ஸோ இந்த மாதிரி எப்படி, ஹவு. ஓகே, ஹவு அதாவது ஹவுனா எப்படி, கரெக்டா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும் adverbs of mannerல. ஓகே, நான் அதுதான் எழுதியிருக்கேன். ராஜு ரன்ஸ் ஃபாஸ்ட்லி, அவன் எப்படி ஓடனா, வேகமாக ஓடினான். சீதா ஈட்ஸ் ஸ்லோலி, அவன் எப்படி சாப்பிட்டா, ஸ்லோவாக சாப்பிட்றா. ஸோ ஸ்லோலி இஸ் adverb. ஸோ இந்த மாதிரி ஆங்க்ரிலி, குயிக்லி, ஹாப்பிலி, சேட்லி, க்ளோஸ்லி, கிளியர்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு ஆக்ஷன் அப்படின்றத சொல்கிறது தான் adverbs of manner. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் adverb. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? adverbs of manner. Manner, how it is defining how the action happened. ஓகே, how the action does, எப்படி இருக்குது அந்த ஆக்ஷன்றது தான் என்னது adverb of manners. ஓகே, நெக்ஸ்ட் shall we go to the next topic? Second kind we are going to see. Okay, adverbs of place. Adverb of place நாலே எங்க அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத கிளியரா சொல்றது தான் adverbs of place. Okay, see the examples. First one, God is everywhere. எல்லா இடத்துலயும் இருக்காரு. I am here. So here, everywhere. She is there. அவ அங்க இருக்கா. My school is near the hospital. So near என்றது adverb. Okay, so எங்கன்றது everywhere, எல்லா இடத்துலயும் இருக்காரு. I am here, இங்க இருக்கேன். So here is adverb of place. Okay, so இது adverb. She is there, அவ அங்க இருக்கா. There, அங்க. Okay, my school is near the hospital. So near என்றது adverb. Okay, so adverb of place என்றது எந்த இடத்துல அந்த ஆக்ஷன் இருக்கு, நடந்துச்சு அப்படின்றது தான். ஓகே, ஸோ இன்னும் எக்ஸாம்பிள், லாட் ஆஃப் எக்ஸாம்பிள், வெரி வெரி சிம்பிள். அப்பு, டவுன், தென் இந்த ஒரு டைரக்ஷனையோ இல்லை லொக்கேஷனையோ வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்து adverbs of place. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அப், டவுன், ஸ்ட்ரெயிட்டாக, இல்லை அடியில், அண்டர் or over, beneath, behind, below, around, straight. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ வேர் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அந்த பிளேஸ். ஓகே, ஸோ பிளேஸ் இட் ஆன்சர்ஸ் அ கொஸ்டின் வேர். நான் சொன்ன மாதிரி adverb of manner வந்து இட் ஆன்சர்ஸ் அ கொஸ்டின் ஹவு. ஹவுன்றதை எடுத்து காட்டும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் வந்து adverb of manner. இது adverbs of place. ஸோ இது வந்து வேறுன்றதை வந்து நமக்கு காட்டுறது தான் adverb of place. ஓகே, I hope you have understood. Next, third kind, adverbs of time. ஓகே, ஸோ adverb of timeனாலே அந்த ஆக்ஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து adverbs of time. ஓகே, let us see some examples. Kala takes milk
daily. Yesterday we were absent. Now I am so tired. Okay, so adverb வந்து லாஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட்டில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, முன்னாடியும் வரும். ஓகே, ஸ்டார்டிங்லேயும் வரும். ஓகேவா? ஸோ அட்வர்ப் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது வந்து எதை டிஃபைன் அட்வர்ப் ஆஃப் பிளேஸா, டைமா, மேனரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸிலி யூ கேன் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன், கலா டேக்ஸ் மில்க் டெய்லி. எப்போவுமே அவள் எடுத்து, டெய்லினா எவ்ரிடே. ஸோ எப்போ அப்படின்றத சொல்லுது இல்லையா, டெய்லி. எஸ்டர்டே, நேற்று நாங்கள் ஆப்சண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேற்று. இட் இஸ் ஆல்சோ ஆன்சரிங் த கொஸ்டின் வென் எப்போ நடந்துச்சுன்றத சொல்கிறது தான் adverbs ஆஃப் டைம். ஸோ நவ், இப்போ, எப்போ. ஸோ நவ், ஆஃப்டர், லேட்டர், டுமாரோ, டுடே, ஜஸ்ட், ஆல்ரெடி, ஆல்வேஸ். ஸோ இந்த மாதிரி எப்போன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் என்னது, adverbs ஆஃப் டைம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா adverb ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ஸோ adverb ஆஃப் ஃப்ரீக்வென்சி வந்து நிறையா இருக்குது. ஓகே, அது ஒரு பெரிய இது எப்படி வந்து adverbsல வந்து 7 kinds இருக்கோ, ஸோ அதே மாதிரி அதில் கைண்ட்ஸ் இருக்குது. adverb ஆஃப் ஃப்ரீக்வென்சியில் இட் ஹேஸ் டைப்ஸ். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டே இருக்குது, நான் அது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் வீடியோ. ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும், டீட்டெயிலாக நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து சிம்பிள் தான், ரொம்ப ஈஸின்றனால உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து த்ரீ கைண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து adverb ஆஃப் ஃப்ரீக்வென்சி ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட். ஓகே, ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லித்தரணும் அப்படின்னாலும் அதுவும் கேளுங்க. ஓகே, தெரியாதவங்களுக்கு யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ். ஓகே, ஃபைன். ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்காக ஸோ தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.